ஸ்ரீஹி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசக்கரம் பக்தி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். மீண்டும் ஒரு ஏகாதேசி புராண மற்றும் மகாத்மிய கதை விளக்கம் வாயிலாக பக்தர்களை சந்திப்பதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அடியேன் ஏற்கனவே குறிப்பிட்டது போல விரதங்களில் முதன்மையான விரதமாக கருதப்படுவது ஏகாதேசி விரதம். காரணம், நம்முடைய பாவங்களை எல்லாம், அதாவது இந்த பிறவி மட்டுமல்லாது பல முற்பிறவிகளிலும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த அனைத்து பாவங்களையும் பொசுக்கக்கூடிய அபார சக்தி படைத்ததுதான் இந்த ஏகாதேசி விரதம். ஆம், நம்முடைய பாவங்களை எல்லாம் இந்த ஏகாதேசி விரதம் சுட்டெரித்துவிடும். அப்போது நமக்கு பகவானுடைய திவ்ய திருவருள் கிடைப்பதற்கு இந்த ஏகாதேசி விரதம் வழிவகை செய்யும். ஏகாதேசி விரதத்தன்று கடைபிடிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களை அடியேன் பக்தர்களிடம் இங்கே பகிர்கிறேன். அன்றைய தினம் முடிந்தவரை உபவாசம் இருப்பது நல்லது. முடியாதவர்கள், குறிப்பாக கர்ப்பிணி தாய்மார்கள், முதியோர்கள், குழந்தைகள், ஏதாவது உடல் அசௌகரியத்தால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், இவர்களெல்லாம் ஏகாதேசி விரதத்தை நிச்சயம் கடைபிடிக்க வேண்டும் என்று எந்த அவசியமும் இல்லை. அந்த நாளில் பகவானுடைய நாமங்களை தொடர்ந்து ஜபித்து வந்தாலே அது நிறைய பலன்களை மேற்கூறியவர்களுக்கு கிடைக்க செய்யும். முடிந்தால் ஒருவேளையாவது, முடியாத பட்சத்தில் ஒருவேளையாவது முடிந்தால் உபவாசம் இருங்கள். அன்றைய தினம் பகவானை மட்டுமே நினையுங்கள். பகவானுக்கு நெய்வேத்தியம் சிறப்பாக பழங்களை கொண்டு, அதாவது மலர்களை கொண்டு பகவானை சேவித்தல், பழங்களை அர்ப்பணித்தல், துளசி இலைகளை பகவானுக்கு சாற்றுதல், இது போன்ற சில முக்கிய கைங்கரியங்களை எல்லாம் அன்றைய தினத்தில் நாம் மேற்கொண்டால் இந்த ஏகாதசி விரதத்துக்கு அது மேலும் மெருகூட்டும். தானிய வகை உணவுகளை தவிர்ப்பது ஒரு வகையில் அன்றைய தினம் இது ஒரு உபவாசம். அதாவது தானிய வகை உணவுகளை தவிர்ப்பது, அது என்னென்ன, அதாவது தானியங்கள் என்றாலே அனைத்து தானியங்களும் தான். இதில் வேர்க்கடலை, அதாவது வேர்க்கடலைக்கு மட்டும் விலக்கு உண்டு. காரணம், பூமிக்கு அடியில் கிடைக்கும் ஒரே ஒரு தானியம் இந்த வேர்க்கடலை மட்டும்தான். ஆம், மற்ற அனைத்து தானியங்களும் பூமிக்கு மேல்தான் விளைகின்றது. பூமிக்கு அடியில் நமக்கு கிடைக்கப்பெறும் ஒரே ஒரு தானியம் வேர்க்கடலை மட்டும்தான். வேர்க்கடலை அன்றைய தினம் நாம் வேர்க்கடலை வேக வைத்து எடுத்துக்கொண்டால் அது ஏகாதேசி விரதத்தை முறியடிப்பதாக கணக்கில் கொள்ளப்பட மாட்டாது. அடுத்ததாக பால், பழங்களை எடுத்துக்கொள்ளலாம், தவறில்லை. தானியங்களை மட்டும் தவிர்ப்பது மிக 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 நல்லது. அடுத்ததாக முக்கியமாக நாம ஜபம். காலையில் மாலையில், அதாவது அலுவலகம், அதாவது பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள், அது மட்டுமல்லாது வேலைக்கு செல்லும் அனைவரும் காலை தங்களுடைய அந்த அன்றாட வேலைகளுக்கு முன்போ அல்லது அலுவலகங்களில் இருந்து திரும்பிய பின்னரோ நாம ஜபத்தை அரங்கேற்றுவது மிக மிக சிறந்தது. அதுதான் இந்த ஏகாதேசி விரதத்தினுடைய மகாத்மியத்தை, முக்கியத்துவத்தை கூட்டி பகவானுக்கும் நமக்கும் உண்டான இடைவெளியை குறைத்து அவருடைய திவ்ய திருவருளுக்கு நம்மை பாத்திரமாக செய்ய வழிவகுப்பது ஒன்றே ஒன்று. அன்றைய தினத்தில், ஏகாதேசி தினத்தில் செய்யப்படும் ஹரிநாம ஜபத்திற்கு பல மடங்கு புண்ணியம் உண்டு. ஆம், அந்த மற்ற நாட்களில் நாம் ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா என்று
ஒரு முறை நாம் பகவானுடைய நாமத்தை சொன்னால் உதாரணமாக ஒரு 1000 மடங்கு பலன் என்று எடுத்துக்கொள்வோம். ஒரு உதாரணத்திற்காக இங்கே குறிப்பிடப்படுகிறது. ஏகாதசி விரதத்தன்று ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா போன்ற எண்ணற்ற பகவானுடைய நாமங்களை தொடர்ந்து ஜபித்தால் அதற்கு பல 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 கோடி மடங்கு புண்ணியம் உண்டு. ஆம், அந்த நாளில் ஹரிநாம சங்கீர்த்தனம் எந்த வகையிலாவது நீங்கள் கீர்த்தனையாக பாடலாம், பஜனைகளை அரங்கேற்றலாம். இல்லை என்றால் தனிநபராகவோ குடும்ப உறுப்பினர்களோ ஏனைய மற்றவர்களோ ஒரு குழுவாக சேர்ந்து பகவானுடைய நாமத்தை தங்களால் எந்த வகையில் உச்சரிக்க முடியுமோ அந்த வகையில் உச்சரித்தாலே போதும், அது மிகுந்த நன்மையை பயக்கும். ஆதலால் நம்முடைய பாவங்களை எல்லாம் அழிப்பதற்கு மிகப்பெரிய கோடாரி போன்ற ஒரு சக்தியை படைத்த இந்த ஏகாதசி விரதத்தை நாம் தவறாமல் கடைபிடித்து ஆன்மீகத்திலே முன்னேறி பகவானுடைய திவ்ய திருவருளுக்கு பாத்திரமாகி நம்முடைய நிரந்தர, அதாவது இந்த ஆத்மாவினுடைய, இந்த உடல் தற்காலிகமானது, ஆத்மா நிரந்தரமானது. இந்த ஆத்மா எங்கு சென்றால் ஒரு நிரந்தர வசிப்பிடத்தை ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்றால் கோலோக்க விருந்தாவனம் என்று அழைக்கப்படும் பகவானின் நிரந்தர இருப்பிடமாகிய அந்த வைகுண்டத்துக்கு சென்று பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய, அந்த நிரந்தர சேவை செய்யக்கூடிய அந்த பாக்கியம் இது போன்ற ஏகாதசி விரதங்களை எல்லாம் நாம் தொடர்ந்து கடைபிடித்து வந்தாலே அவருடைய திருவடிக்கு சேவை செய்யக்கூடிய, அவருடைய பகவானுடைய அந்த பாத கமலங்களுக்கு சேவை செய்யக்கூடிய இந்த மிகப்பெரிய பாக்கியம் நமக்கு கிட்டும். அதுதான் உண்மையான ஆனந்தத்தை இந்த ஆத்மாவிற்கு ஏற்படுத்தும். ஏனைய அனைத்து சந்தோஷங்களும், நாம் ஆனந்தமாக கருதும் அனைத்து விஷயங்களும் தற்காலிகமானவையே. எது நிரந்தரமானது என்றால் உயர்ந்த ருசி கொண்ட, உயர்ந்த சுவை கொண்ட இந்த பக்தி மார்க்கத்தில் பகவானை இந்த கலியுகத்தில் வழிபடுவதற்கு பக்தி மார்க்கம்தான் சிறந்தது. பகவானை வழிபட பக்தி மார்க்கத்தில் முன்னேறி பகவானை வழிபட்டு நாம் பல அரிய பொக்கிஷங்களை வாழ்வில் ஒரு அங்கமாக ஏற்படுத்தி கொள்ளலாம். வாருங்கள், இனி வருகிற வெள்ளிக்கிழமை, அதாவது 23/5/2025 மே 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அப்பரா ஏகாதசி அனுஷ்டிக்கப்பட உள்ளது. இந்த ஏகாதசியினுடைய சில முக்கிய தகவல்களையும் மகாத்மியத்தையும் இங்கே பக்தர்களிடம் பரிமாறுவதில் அடியேன் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏற்கனவே அடியேன் இதற்கு முந்தைய ஏகாதசி மகாத்மிய காணொளிகளில் தெரிவித்தது போல ஒவ்வொரு ஏகாதசிக்கும் தனி மகாத்மியம் உண்டு, புராண கதைகள் உண்டு. அந்த வகையிலே வருகிற வெள்ளிக்கிழமை மே 23ஆம் தேதி அன்று அனுஷ்டிக்கப்பட இருக்கும் அப்பரா ஏகாதசி குறித்த சில தகவல்களை காணலாம். யுதிஷ்டிர மகாராஜா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் கேட்டார், ஓ ஜனார்தனரே, எனக்கு இந்த அப்பரா ஏகாதசியின் பெருமைகளை பற்றி சொல்லுங்கள். அதற்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறிய பதில், அரசனே, நல்ல கேள்வி கேட்டாய். ஏனெனில் நான் கூறப்போகும் பதிலால் மொத்த மனித சமூகமும் பயனடையும் என்று கூறி தொடங்கினார். இந்த அப்பரா ஏகாதசியில் ஒருவர் விரதம் இருந்தால் அவர் புகழ் அகிலம் முழுவதும் பரவும். பிராமணரை கொல்லுதல், பசுவை கொல்லுதல், கருக்கலைப்பு செய்தல் ஆகியவற்றால் ஏற்படும் பாவங்களையும் இந்த அப்பரா ஏகாதசி விரதம் போக்கும். பொய் சாட்சி சொல்வதால் வருகின்ற பாவங்களையும் இந்த அப்பரா ஏகாதசி விரதம் நீக்கும். ஒருவரை தவறாக புகழ்தல், எடை போடும்போது ஏமாற்றுதல், அதாவது வியாபாரத்தில் எடை போடும்போது ஏமாற்றுதல், ஒருவர் தன் வர்ணாசிரம கடமையிலிருந்து விலகுதல், தவறான மந்திரங்களை உச்சரிக்கும் பிராமணர், பொய்க்கணக்கு எழுதும் கணக்காளர், தவறான சிகிச்சை அளிக்கும் மருத்துவர், தகுதியற்றவர் தன்னை பிராமணர் என கூறிக்கொள்ளுதல், மேற்கூறிய அனைத்து விஷயங்களாலும் ஏற்படும் பாவங்களை நீக்கும் அபார சக்தி படைத்ததுதான் இந்த அப்பரா ஏகாதசி விரதம். இதனால் ஒருவர் மேற்கூறிய பாவங்களை செய்தால் கிடைக்கும்
அந்த நரக தண்டனையிலிருந்து இந்த அப்பரா ஏகாதசி விரதத்தின் மூலம் தப்பிக்கலாம். இராணுவ வீரன் ஒருவன் போரின் போது தன் கடமையிலிருந்து விலகி ஓடிப்போனால் அவனுக்கு நரக தண்டனை நிச்சயம் உண்டு. ஆனால் இந்த அப்பரா ஏகாதசி அன்று விரதம் இருப்பவர்களுக்கு இந்த நரகத்திலிருந்து விலக்கு உண்டு. குருவை வஞ்சித்த சீடனுக்கும் இந்த அப்பரா ஏகாதசி விரதம் இருந்தால் அவனுடைய பாவம் தீரும். இனி அடியன் கூறப்போகும் அனைத்து விஷயங்களையும் ஒரு சேர அனைத்து பலன்களையும் இந்த ஏகாதசி விரதத்தின் மூலம், இந்த அப்பரா ஏகாதசி விரதத்தின் மூலம் நாம் அடைய முடியும். அது என்னென்ன என்பதை காணலாம். முதலாவதாக, கார்த்திகை மாதத்தில் புஷ்கர கஷேத்திரத்தில், அதாவது ராஜஸ்தானில் உள்ள பிரம்மாவின் கோயிலில் 3 வேளை நீராடிய பலன் இந்த அப்பரா ஏகாதசி மூலம் நமக்கு கிடைக்கும். இரண்டாவதாக, மாசி மாதத்தில் பிரயாகையில் நீராடுதல், ஆம், அந்த பலனும் இந்த அப்பரா ஏகாதசி விரதம் மூலம் நமக்கு கிடைக்கும். மூன்றாவதாக, சிவராத்திரி அன்று அதாவது சிவராத்திரியில் மகர ராசி அன்று காசியில் சிவபெருமானுக்கு செய்யும் சேவை, அதன் மூலம் கிடைக்கும் பலன் இந்த அப்பரா ஏகாதசி விரதத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும். நான்காவதாக, கயாவில் முன்னோருக்கு தர்ப்பணம் செய்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இந்த அப்பரா ஏகாதசி விரதம் மூலம் நமக்கு கிடைக்கும். ஐந்தாவதாக, கேதார்நாத்தில் சிவபெருமானை தரிசித்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இந்த அப்பரா ஏகாதசி விரதத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும். அடுத்ததாக, இறுதியாக, ஆறாவதாக, கும்பராசியில் பத்ரிநாத்தில் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவை சேவித்தால் என்ன பலன் கிடைக்குமோ அதே பலன் இந்த அப்பரா ஏகாதசி விரதத்தின் மூலம் நமக்கு கிடைக்கும். ஆதலால் இந்த அப்பரா ஏகாதசி விரதம் பாவ மரங்களை வெட்டும் கோடாரி போன்றது. எனவே இந்த அப்பரா ஏகாதசியில் பகவான் வாமனரை வழிபட்டு விரதம் இருந்தால் நமக்கு பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து நிரந்தரமான விடுதலை கிடைக்கும். அதனால் இவ்வளவு மகத்துவங்கள் நிறைந்த எதிர்வரும் மே 23 வெள்ளிக்கிழமை அன்று அனுஷ்டிக்கப்பட இருக்கும் அப்பரா ஏகாதசி விரதத்தை கடைபிடித்து நாம் அனைத்து பலன்களையும் அடைந்து பகவானுடைய, அதாவது முக்கியமாக நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கிக் கொண்டு பகவானுடைய திவ்ய திருவருளுக்கு பாத்திரமாகி நிரந்தரமான ஆனந்தமயமான ஒரு வாழ்க்கையை வாழலாம். வாருங்கள். மீண்டும் ஒரு ஏகாதசி மகாத்மியம் குறித்த காணொளி மூலம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அடியேன் நந்தகுமார ஸ்ரீனிவாசதாசன், ஸ்ரீ கிருஷ்ணா வேதக்கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். மிக்க நன்றி. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஜெய் ஸ்ரீராம்.